அளவிலா கருணையும் ஈடு இணையில்லாத பெரும் பெருமையுடைய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அருள் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். பெருநாள் சந்திப்பு நிகழ்வாக ஒரு அருமையான மனங்களை குளிர்விக்கின்ற ஒரு மாலை பொழுதிலே இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு தோப்பில் இது போன்ற மனம் நெகிழவும் மகிழவுமான ஒரு அற்புதமான சந்திப்பு நிகழ்வை ஏற்பாடு செய்த ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் பாபுராஜபுரம், மேலக்காவேரி, சுவாமிமலை பகுதிகளை சார்ந்த சகோதரர்களுக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சுமையா நிறுவனங்களினுடைய நிறுவனர், தொழிலதிபர், அன்பு சகோதரர் அப்துல் கலாம் ஆசாத் எடுத்த பணியிலே திறம்பட கண்ணும் கருத்துமாக அந்த பணியை செய்து முடிப்பதில் வல்லவர். இந்த மாலை பொழுதில் ஒன்று கூடலை மிக பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே இங்கே இருக்கக்கூடிய ஜமாத் தோழர்களை ஒருங்கிணைத்து, குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய 5 மஹல்லாக்களை ஒருங்கிணைத்து இத்தகைய ஏற்பாடை செய்திருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் இதை பார்க்கிறேன். அதிலும் குறிப்பாக இங்கே சகோதர சமுதாயத்தை சார்ந்த சொந்தங்கள் இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்களாக அவர்கள் இங்கே அழைக்கப்பட்டிருப்பது இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு கூடுதல் அழகு சேர்த்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுவாமிமலை, பாபுராஜபுரம், மேலக்காவேரி, கூளஞ்சேரி, பட்டவர்த்தி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த நாட்டாமைகள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எனக்கு முன்பாக 2 வாழ்த்துறைகளை வழங்கி அமர்ந்திருக்கின்ற லயன் அன்பிற்கினிய சகோதரர் மாணிக்கம் அவர்களுக்கும், பத்மஸ்ரீ எஸ் மதியழகன் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற சகோதர சமுதாய சொந்தங்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லக்கூடிய இறைவன் புறத்திலிருந்து உங்கள் மீது பேரன்பும் பெரும் கருணையும் சூழட்டுமாக என்ற பிரார்த்தனையை நான் இதயத்தின் அடியாளத்திலிருந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு உலகம் அமைதியாக இல்லை. டெல்லவில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. நேற்று நடந்த இஸ்ரேலுடைய அடாவடித்தனமான தாக்குதல் ஈரானை ஒரு பெரும் நெருக்கடிக்கு தள்ளி இருக்கிறது. அமெரிக்காவின் தலையீடு ஒரு புறம், நாடகம் ஒரு புறம், அரபு நாடுகளுடைய கபட நாடகம் ஒரு புறம், இஸ்ரேலை எந்த அறங்களுக்கும் கட்டுப்படாமல் பலஸ்தீனத்தை நசுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே உலகத்தினுடைய கோடான கோடி மக்கள் பார்த்து கொண்டிருக்க பச்சிளம் குழந்தைகளை எந்த விதமான அறமும் ஒழுங்கும் இல்லாமல் கொன்று அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடூரம் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேலுடைய டெல்லவில் பற்றி எறியக்கூடிய ஒரு சூழலை இது உலகின் அமைதியை போர் சூழல் கெடுத்து விடுமோ என்ற அச்சம் இன்றைக்கு நிலவிக் கொண்டிருக்கிறது. இது ஒருபுறம் என்று சொன்னால், இந்திய சூழ்நிலையில் கடந்த 2 தினங்களாக தொடர்ந்து வலைதளங்களில் வாயிலாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் துயரம், ஒரு பெரும் விபத்தை இந்தியா சந்தித்திருக்கிறது. ஏர் இந்திய விமானம் குஜராத்தின் அகமதாபாத்திலிருந்து லண்டனை நோக்கி சென்ற விமானம் வெடித்து சிதறியதில் பயணித்த 241 பயணிகள் உடல் கருகி இறந்து போன அந்த துயரத்தை எல்லாம் பார்க்கும்போது மனம் கனத்து போகிறது. நமக்கு அது ஒரு செய்தியாக இருக்கலாம். ஆனால் அது 241 குடும்பங்கள் தொடர்பானது, பெரும் கனவுகள் தொடர்பானது. இனி பறப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான ஒரு தினந்தோறும் பறந்து கொண்டிருந்தாலும் ஒரு பதைப்பதைப்பை ஏற்படுத்தி தந்த ஒரு நிகழ்வாக இதெல்லாம் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிறது. என்ன ஒரு வியப்பு என்று சொன்னால், வெடித்து சிதறிய அந்த விமானத்திலே 242 பேர் பயணித்திருக்கிறார்கள். விமான ஓட்டியுடன், பணிப்பெண்களுடன், பயணிகளுடன். அதில் ஒரே ஒருவர் தப்பித்து நடந்து செல்கிறார். அவரிடம் அந்த நேர்காணலை நான் பார்த்தேன். அந்த நேர்காணல் எடுத்தவர் கேட்டார்,
நீங்கள் விமானத்திலிருந்து குதித்தீர்களா? அரசனை குதிக்கலாம் இல்லை. எப்படி தப்பிச்சீங்கன்னா தப்பிக்கலாம் இல்லை. விமானம் வெடித்து சிதறியது. வெடிப்பதற்கு முன்பாக மோதியது, கொஞ்சம் வெளிச்சம் வந்தது, நான் தூக்கி வீசப்பட்டேன், நான் நடந்து வந்தேன். நீங்க குதித்தீங்களா? நான் குதிக்கலாம் இல்லை, நடந்து வந்தேன். கட்டடத்தின் மீது நடந்தீர்களா? நிலத்தின் மீது தான் நடந்து வந்தேன். அவர் நடந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். இறைவன் ஒருவனை வாழ வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அது எத்தகைய இடர்பாடான சூழ்நிலையிலும் அவன் அவருக்கு வாழ்வளிக்கிறான் என்ற ஒரு பாடமும், அமைதியாக மருத்துவமனை ஹாஸ்டலில் விடுதியிலே உணவருந்தி கொண்டிருந்த மருத்துவ மாணவர்கள் 70க்கும் அதிகமானோர் கற்பனை கூட செய்திடாத அந்த நேரத்தில் தலைமீது விமானம் பிடிந்து அவர்கள் இறந்து போன அந்த செய்தி, வாழ்ந்தவர்கள் நொடிப்பொழுது மறந்து போன ஒரு துயரம். இதையெல்லாம் பார்க்கும்போது வாழ்வினுடைய நிலையாமை, வாழ்வினுடைய அர்த்தம், இதுவெல்லாம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நமக்கு மிக பெரும் கவலையை தருவது எது என்று சொன்னால், இந்த விமான விபத்தில் கூட இன்றைக்கு மக்களுடைய பின்னூட்டங்களும் கருத்துக்களும் அர்னாப் கோஸ்வாமி போன்ற மத வெறியர்களால் இந்த இந்தியா நிறைந்திருக்கிறதே என்ற கவலை தான் நமக்கு எழுகிறது. எப்படியாவது இந்த விமான விபத்தை முஸ்லிம்களோடு முடித்து போட வேண்டும், பாகிஸ்தானோடு இணைத்து விட வேண்டும், இங்குள்ள முஸ்லிம்களை எல்லாம் தீவிரவாதிகளாக நாம் காட்டிவிட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை அவர்கள் எல்லா கட்டங்களிலும் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். செத்து போனவர்களில் அல்லது அந்த விமான ஓட்டிகளில் யார் பேரும் இஸ்லாமிய பெயர் இல்லை. அந்த விமானம் பாகிஸ்தான் தொடர்பானது இல்லை. அந்த விமானத்தினுடைய ஓடுகளமோ அது தொடர்பான நிகழ்வுகளோ முஸ்லிம் பெயர்கள் இல்லை. எப்படி இதை இஸ்லாத்துடன் தொடர்பு படுத்துவது? மதவெறியர்களுடைய, பாசிஸ்டுகளுடைய வெறுப்பு இந்தியாவை கட்டமைக்கக்கூடிய இந்தியாவினுடைய எதிரிகளுடைய எண்ணம் எப்படி இருந்தது என்று சொன்னால், இந்த விமானத்தினுடைய பாதுகாப்பு, இந்த விமானத்தினுடைய தரத்தை ஆய்வு செய்யக்கூடிய நிறுவனம் துருக்கியை சார்ந்தது. அவர்கள் பாகிஸ்தானை தொடர்பு கொண்ட நிறுவனம். எனவே அவர் இது பாகிஸ்தானும் துருக்கியும் இணைந்து செய்த ஒரு சதிவேலை தான், முஸ்லிம்கள் தான் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால், ஆனால் உண்மையில் அதை ஆய்வு செய்ய பார்க்கும்போது நமக்கு கூடுதல் ஒரு தகவல் கிடைக்கிறது. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுடைய அனைத்து ஒப்பந்தங்களையும் ரத்து செய்யும் போது இந்த துருக்கியுடைய ஒப்பந்தமும் ரத்து செய்யப்படுகிறது. அது அதானி கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டு 6 மாதங்கள் ஆகிவிட்டு இந்த விபத்துக்கு காரணம் அர்னாப் கோஸ்வாமி சொல்வதை போல காரணமாக இருப்பதால் அது அதானி கம்பெனியுடைய ஒரு கவனமின்மையாகத்தான் இருக்க முடியும். ஏன் இதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால், இந்தியாவை வெறுப்பின் பூமியாக மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக. மாட்டிறைத்தி வைத்திருந்தால் அது இன்றைக்கு ஒரு பெரும் குற்றமாக கருதக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு தொப்பி தாடி வைத்திருந்தால் அது ஒரு அருவருப்பான ஒரு சூழ்நிலை. இதுவெல்லாம் நீங்கள் நினைக்கலாம் வட மாநிலங்களில் இருக்கிறது. இல்லை, மதுரை ஆதீனம் என்று சொல்கிறார், தொப்பியும் தாடியும் வைத்த தீவிரவாதிகள் என்னை கொலை செய்ய போகிறார்கள் என்ற ஒரு பெரும் பொய்யை, பழியை இன்றைக்கு ஊடகத்தின் முன்னால் துணிந்து சொல்லி சில நிமிடங்களில் அவமானத்தில் குறுகி நின்ற ஒரு காட்சியெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இதுவெல்லாம் நம்மை அறியாமலேயே ஒரு விஷம் போல இந்த காற்றில் பறந்து கொண்டே இருக்கிறது, பரவிக்கொண்டே இருக்கிறது. இது வெறுப்பின் பூமியாக இந்த பூமியை மாற்றுவதில்லை. எல்லாவற்றிலும் அவர்கள் எப்படியாவது முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக காட்ட வேண்டும், இந்த மண்ணின் எதிரிகளாக காட்ட வேண்டும், அவர்கள் எப்போதும் பாகிஸ்தானுக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள் என்று காட்ட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் துடிக்கிறார்கள். எனவேதான் பஹல்காமிலே நடந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவம், அதை எவன் செய்திருந்தாலும் அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன். அவன் முஸ்லீமாக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், கிறிஸ்தவனாக இருந்தாலும் அவன் அடிப்படையில் மனிதனே இல்லை, அவன் மனித மிருகம். சுற்றுலா பயணிகளை சுட்டிக் கொள்ளக்கூடியவரிடம் என்ன மதம் இருக்க போகிறது, என்ன அறம் இருக்க போகிறது? அவன் எந்த நாட்டை சார்ந்தவனாக இருந்தாலும், அவன் எவனாக இருந்தாலும் அவன் தண்டிக்கப்படக்கூடியவன் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் அந்த தீவிரவாதிகள் செய்கின்ற அந்த சதி செயலுக்கும் கூட, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் செய்கின்ற அந்த அட்டூழியத்திற்கு கூட இந்திய முஸ்லிம்கள் இன்றைக்கு பழி சுமக்க வேண்டிய ஒரு நிலையை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த நேரத்தில் தான் இந்த ஈது மிலனை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் யதார்த்தத்திலே நீங்கள் முஸ்லிம்களில் எந்த தீவிரவாதியும் நீங்கள் பார்த்திருக்க முடியாது. நீங்கள் பார்த்தது யாரை பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த பெருவெள்ளத்திலே
ரொட்டியையும் பால் பாக்கெட்டுகளையும் எடுத்து வந்த முஸ்லிம்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள். உலகமே தொட அஞ்சிய கொரோனா காலத்திலே தனக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர் இறந்து போனார், அவரை கூட தொட்டு அடக்குவதற்கு அஞ்சுகின்ற ஒரு சூழலில் அந்த மருத்துவரை அடக்கம் செய்த முஸ்லிம்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சுனாமியிலே, பெருவெள்ளத்திலே, பேரிடர் காலங்களிலே நிற்கின்ற முஸ்லிம்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்னும் சொல்வதானால் இந்த தமிழ்நாடு எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமான இடமளிக்கக்கூடிய ஒரு பூமி என்ற அடிப்படையில் தான் இங்கே ராவுத்தர்களால் இன்றைக்கு பத்மஸ்ரீ உருவாவதற்கு ஒரு ராவுத்தர் காரணமாக இருக்கிறார் என்று சொல்கின்ற ஒரு பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நாம் பெருமைப்படுகிறோம். இந்த ஒரு பெருமையின் வரலாற்றை எப்படியாவது சிதைத்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும், இந்த மண்ணிலே காலூன்றி விட வேண்டும் என்பதற்காகத்தான். நீங்கள் இதை வெறும் அரசியலாக பார்த்து விடக்கூடாது. நான் இது அரசியல் மேடை அல்ல, அரசியலை நான் பேசவில்லை. மிக பெரும் துயரத்துடன் நான் இங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். கடந்த தலைமுறையில் இருந்த மாமன் மச்சான் என்ற அந்த உறவு, அண்ணன் தம்பி என்ற அந்த உறவு, தொப்புள் கொடி என்ற அந்த சொந்தங்கள் எல்லாம் இன்றைக்கு எதிரிகளாக, பகையாளிகளாக மாறிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு நிறுத்தி இருக்கிறார்களே என்ற அந்த அவலம்தான். எனவே அவர்கள் இஸ்லாமியர்களுடைய வரலாற்றை மட்டுமல்ல, தமிழின வரலாற்றையே அழிக்க வேண்டும் என்று அவர்கள் துடிக்கிறார்கள். இதை எதிர்த்து நீங்கள் பேசினால் நீங்களும் அவர்களுக்கு எதிரியாகி விடுவீர்கள். அது இந்துக்களானாலும் கிறிஸ்தவர்களானாலும் யாரானாலும் சரி, சமய நல்லிணக்கத்தை நீங்கள் பேசினால் நீங்கள் எதிரிகளாக கருதப்படக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்கிறோம். கீழடியிலே புதைந்து கிடந்த தமிழின வரலாற்றை, தமிழன் நாகரீகத்துக்கு சொந்தமானவன் என்பதை அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஆய்வு செய்து, தொல்லியல் துறையுடைய கண்காணிப்பாளர் அவர் ஆய்வை இங்கே சமர்ப்பிக்கிறார். 5900 பொருட்களை இங்கே அவர் ஆய்வுக்கு எடுத்து அனுப்பும் போது அதில் 10 பொருட்களை கூட கார்பன் 14 ஆய்வுக்கு அனுப்பாமல் 2 பொருட்களை அனுப்பக்கூடிய ஒரு அவலத்திலே அந்த ஆய்வை திருப்பி அனுப்பி வரைபடம் தெளிவாக இல்லை, நீங்கள் சொன்ன அந்த பண்பாட்டு காலத்தினுடைய கூறுகள் சரியாக இல்லை என்றெல்லாம் அந்த ஆய்வை திருப்பி அனுப்பி இருக்கிறார் என்று சொன்னால் தமிழர்களுடைய வரலாற்றை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால் இந்த மண்ணில் அமைதி நிலவக்கூடாது. இந்த மண் வேற்றுமையினுடைய மண்ணாக இருக்க வேண்டும். எங்கும் வெறுப்பு, வெறுப்பை பேசுபவர்களுக்கு பதவி, வெறுப்பை பேசுபவர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து, தொலைக்காட்சியிலே வெறுப்பை விதைக்கக்கூடியவர்களுக்கு தான் இன்றைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அழைக்கப்படுகிறார்கள். இது விவாத காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த காலத்தில் தான் நாம் அன்பை பேசுவோம் பாருங்கள் என்று நாம் அழைக்கின்றோம். இந்த சமய நல்லிணக்க நிகழ்ச்சி நாம் ஏற்பாடு செய்கிறோம். எங்காவது வகுப்புவாதிகள் சமய நல்லிணக்கம் குறித்து பேசியிருக்கிறார்களா? எங்காவது அமைதியை குறித்து பேசியிருக்கிறார்களா? ஆனால் ஆன்மீகம் என்ற போர்வையில் வரக்கூடிய வகுப்புவாதிகள் ஆபத்தானவர்கள். ஆன்மீகம் அன்பை போதிக்கக்கூடியது. ஆன்மீகம் ஒருபோதும் வெறுப்பை பேசாது. ஆன்மீகம் எல்லோரும் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லும். வகுப்புவாதம் இல்லை, நீ வேறு நான் வேறு என்று பேசும். இன்றைக்கு இதெல்லாம் பேசுவதற்கான காரணம் என்று சொன்னால் இந்திய சூழலை இன்றைக்கு மிக பெரும் கவலையாக இருப்பதாக உலக நாடுகள் கருதுகின்றன. இந்தியாவுடைய வளர்ச்சி இன்றைக்கு மிக வேகமாக வீழ்ந்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்திலே இந்தியா மிகவும் வீழ்ந்த நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது. இப்படி சென்றால் இந்தியாவுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் கவலைப்படுகிறார்கள். ஆனால் பேசுவதெல்லாம் பொய் பேசி, நாடகமாடி, மக்களை நம்ப வைத்து, அவர்களுடைய தந்திரங்களினால், வெறுப்பினால், ஆன்மீகத்தின் பெயரினால் அவர்கள் நிகழ்த்தி காட்டுகின்ற இந்த கொடும் அரசியலினால் எப்படியாவது அவர்கள் வென்றுவிடலாம் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தமிழ்நாடு ஒருபோதும் இடம் தராது என்பதைத்தான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் தமிழ்நாட்டில் இத்தகைய சமய நல்லிணக்க நிகழ்வுகளை நாம் நடத்துகிறோம். மத பரப்புரை அல்ல. ஏன் ஒரு இஸ்லாமியருடைய நிகழ்விலே நாங்கள் உங்களை அழைத்து பேசுகிறோம் என்று சொன்னால், இந்த அன்பும் இந்த பரிமாற்றமும் நமக்குள் வேண்டும். மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதல்ல. யாரையும் யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் மதங்களுக்கிடையான உரையாடல் இன்றைக்கு நின்று போய்விட்டது. மதங்களுக்கிடையான புரிதல்கள் இன்றைக்கு நின்று விட்டது. மதங்களுக்கான மரியாதைகள் இன்றைக்கு குறைந்து விட்டது. ஆன்மீகம் மிக முக்கியமானது. நீங்கள் இந்துவாக இருந்தாலும், கிறிஸ்தவராக இருந்தாலும், மத மறுப்பாளராக இருந்தாலும், கடவுள் மறுப்பாளராக இருந்தாலும், நீங்கள் கொண்ட கொள்கையிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அது தவறே இல்லை. அது எந்த மதமாக இருந்தாலும் அந்த கொள்கையிலே நீங்கள் உறுதியாக இருக்கலாம்.
அந்த கொள்கைக்காக நீங்கள் பாடுபடலாம், அந்த கொள்கையை பரப்புரை செய்யலாம், அந்த கொள்கையின்படி வாழலாம். அதான் இந்திய ஜனநாயகம், இந்திய அரசியலமைப்பு தந்திருக்கின்ற ஒரு பெரும் சுதந்திரம். அதுதான் இந்த சோசலிசமும் இந்த மதச்சார்பின்மையும் தான் இந்தியாவுடைய அடையாளம். ஆனால் அவரவர் மதத்தை அவரவர் பின்பற்றுகின்ற வரைக்கும் எங்கும் பிரச்சனை இல்லை. எங்கு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், என் மதத்தை உங்கள் மீது திணிக்கும் போது, அல்லது இதை செய்யும் போது நீ இதை செய்யாதே என்கும் போது, ஒரு மதத்தில் உள்ளவனை தவறாக சித்தரிக்கும் போதுதான் இத்தகைய வேறுபாடுகள் வருகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இங்கே கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய பெரும் விழா, மகா கும்பாபிஷேகம் எல்லாம் இங்கே நடக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை எல்லாம் பார்க்கும்போது இஸ்லாமியர்கள் எவ்வளவு தோள் கொடுக்கிறார்கள், துணை நிற்கிறார்கள் என்பதெல்லாம் இந்திய வரலாற்றில் எழுத வேண்டிய ஒரு சரித்திரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் புரிதலின் காரணமாகத்தான், இந்த புரிதலையும் நெருக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே சகோதர சமுதாய சொந்தங்களை அழைத்து வாருங்கள் உரையாடுவோம் என்ற அடிப்படையில் மனம் திறந்து சில கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொள்கிறோம். என்ன கருத்துக்களை பரிமாறப் போகிறோம்? ரமலான் திருநாள் வந்தால் நாங்கள் நோன்பு வைக்கிறோம். அந்த நோன்பு திருநாளிலே நாங்கள் பட்டினி இருக்கிறோம். நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே கஞ்சி கொடுத்து வாருங்கள் எல்லாமே நாம் உட்கார்ந்து ஒன்றாக அமர்ந்து உணவை பரிமாறிக்கொள்வோம், மகிழ்வை பரிமாறிக்கொள்வோம் என்று அழைக்கிறோம். இது நோன்பு திருநாளில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை நீங்கள் கேள்விப்பட்டு, இஃப்தார் நிகழ்ச்சியில் இன்றைக்கு மிக பிரபலியமாக இருக்கிறது. இஃப்தார் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நடத்தி கொண்டே வருகிறோம். ஆனால் அதே போல இஃப்தார் நிகழ்ச்சியில் நடத்தி கொண்டுவதை போல இந்த ஹஜ்ஜு பெருநாளைக்கென்று ஈது மிலா நிகழ்ச்சியில் நடத்துவதில்லை. இது புதிய ஏற்பாடாக இங்கே சகோதரர்கள் நடத்துகிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி ரமலான் திருநாளுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறதோ, 30 நாட்கள் நோன்பு இருந்து அந்த நோன்புடைய வெற்றி திருநாளாக எப்படி ரமலான் பெருநாளை கொண்டாடுகிறோமோ, நோன்பு பெருநாளை கொண்டாடுகிறோமோ, அதே போல இந்த ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடுவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், இந்த ஹஜ்ஜுடைய வரலாறு மிக முக்கியமான வரலாறு. ஹஜ்ஜுடைய நோக்கம் மிக முக்கியமான நோக்கம். அதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹஜ்ஜுடைய நாயகர் யார் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உலகத்தில் படைக்கப்பட்ட முதல் மனிதர் ஆதம் ஒரு முதல் இறை தூதர். முதல் மனிதருக்கே வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக இறைவன் முதல் மனிதரையே முதல் தூதராக ஆக்கியிருந்தான். அதிலிருந்து 1,24,000 இறை தூதர்கள் பூமியின் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பகுதிகளுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் தான் ஆபிரகாம் என்று கிறிஸ்தவர்கள் அழைக்கக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த வழியிலே வந்த இறுதி தூதர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதல் தூதர் ஆதமில் இருந்து இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்குமாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற லட்சத்திற்கும் அதிகமான இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வரிசையில் வந்தவர் தான் நபி இப்ராஹிம். ஏன் எந்த நபிக்கும் இல்லாத அந்த சிறப்பை நீங்கள் நபி இப்ராஹிமோடைய அந்த தியாகத்தை நீங்கள் ஒரு பண்டிகையாக விழாவாக கொண்டாடுகிறீர்கள் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். இறைவன் அவ்வாறு கொண்டாடுமாறு கட்டளையிடுகிறான். நீங்கள் இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் வாசித்து பாருங்கள். திருமறை குர்ஆனை நாங்கள் வாசிக்கலாமா என்ற கேள்வி இங்கே இருக்கக்கூடிய சகோதர சமுதாய சொந்தங்களுக்கு எழலாம். கண்டிப்பாக நீங்கள் வாசிக்க வேண்டும். அது முஸ்லிம்களுக்கான வேதம் அல்ல. இறைவன் உலக மக்கள் அனைவருக்குமானவன். இறைவன் உலக மக்கள் அனைவருக்குமானவன் என்று சொன்னால் அவன் வழங்கிய செய்தி உலக மக்கள் அனைவருக்குமானதான். தன்னுடைய படைப்பினங்கள் அனைவருக்குமான ஒரு செய்தியை இறைவன் வழங்குகிறான். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித குலம் அனைத்திற்கும் வழிகாட்ட வந்தவர்கள். எனவேதான் நீங்கள் குர்ஆனை வாசிப்பதிலே சகோதர சமுதாய சொந்தங்களுக்கும் சரி பங்கு இருக்கிறது. நாங்கள் வாசிப்போம், தமிழில் இருக்கிறது. அது அரபியில் இறங்கிய வேதமானாலும் அதனுடைய தமிழாக்கம், தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கிறது. உங்களுடைய சகோதரிடம் நீங்கள் கேட்டு வாங்கி நீங்கள் வாசிக்க வேண்டும். மரியாதையின் காரணமாக, அன்பின் காரணமாக, பக்தியின் காரணமாக ஐயா அவர்கள் அதை பூஜை அறையில் வைத்து, நான் என்னுடைய தாயாருடைய திதி அன்றைக்கு அந்த பைபிளையும் இந்த குர்ஆனையும் வேதங்களையெல்லாம் வைத்து நான் அதற்கு பூஜை செய்வேன் என்று சொன்னார்கள். உள்ளபடியிலே எனக்கு மகிழ்ச்சிக்கு பதிலாக கொஞ்சம் வருத்தம் தான் இருந்தது. குர்ஆன் பூஜை செய்வதற்கான பொருள் அல்ல, அது வாசிப்பதற்கான பொருள். அதை நீங்கள் வாசிக்க வேண்டும். குர்ஆன் வாசிப்பதற்கான, பின்பற்றுவதற்கான ஒரு வேதமாக இருந்திருக்கிறது. நாங்கள் எதையும் பூஜை செய்வதில்லை, எங்கேயுமே
அப்படியான ஒரு வழிபாடுகளை செய்வதில்லை. ஆனால் குர்ஆன் சிந்தித்து பாருங்கள் என்று கேட்கிறது. எண்ணி பாருங்கள், ஆய்ந்து பாருங்கள். இந்த வானம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது, இந்த பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆனுடைய செய்தியை நீங்கள் பார்க்க பார்க்க பிரமிப்பாக இருக்கும். இறைவன் பேசுகின்ற அந்த குரல் இறைவனின் குரல். என்ன பேசுகிறது? குர்ஆன் வெறும் மந்திரமாக வழிபாடுகளை சொல்வதல்ல. குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். அனாதைகளிடம் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். இது ஒரு வேதம் சொல்கிறது. அது முஸ்லிம்களிடம், முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லாருக்கும் தான். அண்டை வீட்டார்களிடம் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். பசித்தவனுக்கு உணவளியுங்கள். நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய பெற்றோருக்கோ உற்றோருக்கோ அது பாதகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நீதியின் பக்கம் நில்லுங்கள். நீங்கள் உங்கள் பெற்றோர்களை உஃப் சி என்று கூட சொல்லாதீர்கள். வயதான காலத்தில் பெற்றோரில் இருவரோ ஒருவரோ உங்களிடம் இருந்தால் அவர்களை நீங்கள் கண்ணியம் செய்யுங்கள். அவர்களை உதாசீனப்படுத்தாதீர்கள். அவர்களுக்காக பிரார்த்தனை புரியுங்கள். ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இறைவா, நான் குழந்தையாக இருந்த போது இந்த பெற்றோர்கள் என் மீது எவ்வளவு கருணையுடனும் அன்புடன் நடந்து கொண்டார்களோ அதே போல என் பெற்றோர்கள் மீது நீ கருணை பொழிவாயாக என்று அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இதெல்லாம் முஸ்லிம்களுக்கு மட்டும்தானா? இல்லை, எல்லோருக்கும் தான். பெற்றோர்களை மதிக்க வேண்டும். பிற சமுதாய உணர்வுகளை மதிக்க வேண்டும். திருமறை குர்ஆன் கட்டளையிடுகிறது. அல்லாஹ் அல்லாதவற்றை அவர்கள் வணங்குகின்றார்கள், அவற்றை நீங்கள் ஏசாதீர்கள். ஏசக்கூடாது. பிற மத உணர்வுகளை மதிக்க வேண்டும். இதுவெல்லாம் குர்ஆன் சொல்லித் தருகிறது. எவன் ஒருவன் அநியாயமாக ஒரு உயிரை கொள்கிறானோ அவன் ஒட்டுமொத்த உயிரையும் அழித்தவன். அவன் எவன் ஒரு உயிரை வாழ வைக்கின்றானோ அவன் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வாழ வைத்தவன். எப்படி இந்த குர்ஆனை படித்து விட்டு ஒருவன் தீவிரவாதியாக முடியும்? அப்படி இருந்தால் அவனுக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? எனவே குர்ஆனை வாசிக்கும் போது அது எழுப்பக்கூடிய அந்த வினாக்கள், அது தருகின்ற செய்திகள், அந்த செய்தி தான் சிந்தனையின் பக்கம் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. குர்ஆனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். என்ன பகுதி என்று சொன்னால், நீங்கள் பிறந்து விட்டீர்கள் உலகத்திலே, நிச்சயமாக நீங்கள் இறந்து விடுவீர்கள். குர்ஆன் சொல்கிறது, இறைவன் சொல்கிறான், இந்த மரணத்திலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியவன் யாரேனும் இருக்கின்றானா? இறைவன் சவால் விடுகிறான். உலகத்தில் எல்லா டெக்னாலஜியும் வந்து விட்டது, இறைவன் இல்லை என்று சொல்கிறீர்கள். ஆனால் உயிர் தொண்டை குழியை விட்டு வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த உயிரை தடுத்து நிறுத்தக்கூடியவன் யார் என்று திருமறை சவால் விடுகிறார். டாக்டர் கைவிரிச்சோம் ஒரு கட்டத்தில். இறந்து போகக்கூடிய நிச்சயமாக இந்த உலகத்தில் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் இறந்து விடுவீர்கள். எனக்கு இறப்பே இல்லை, நான் மரணிக்கவே மாட்டேன் என்று ஒருவன் சொன்னால் அவன் கூட மரணித்து விடுவான். யாருமே இல்லை. ஒரு தலைமுறையை, ஒரு காலமே அழிந்து விட்டது. வரலாற்றை தோண்டி எடுத்து பார்த்தால் மன்னாதி மன்னர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். நபிமார்கள் எல்லோரும் இறந்து விட்டார்கள். இந்த உலகத்திலே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் இந்த பூமிக்கு வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை. அது ஒரு அத்தாட்சி, அது ஒரு வரலாறு. எனவே இங்கே பிறந்த ஒவ்வொருவரும் கட்டாயம் மரணத்தை அவன் சுவைத்தே தீருவான். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பிறந்தா இறந்துருவான். இறந்த பிறகு என்ன ஆகும்? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இதைத்தான் நபி இப்ராஹிம் எழுப்பினார். அதனாலதான் அவரை பகுத்தறிவு பகலவன் என்று சொல்கிறோம். நபி இப்ராஹிமுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஹஜ் பெருநாள். இப்ராஹிம் எப்படி தன்னுடைய இறைவனை குறித்து யோசித்தார் என்று நீங்கள் பாருங்கள். யார் என்னுடைய இறைவன் என்பதை குறித்து நீங்கள் யோசியுங்கள். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எண்ணி பாருங்கள். கடவுள் உங்களுக்கு எப்படி பதிலளிக்கிறான் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். இறைவனுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்க வேண்டும் என்று எண்ணி பாருங்கள். இறைவன் தான் உங்களுக்கு உணவளிக்கக்கூடியவன். உங்களை படைத்தவன் அவன் தான். உணவளிக்கக்கூடியவன் அவன் தான். காக்கக்கூடியவன் அவன் தான். உங்களை மரணமடைய செய்யக்கூடியவன் அவன் தான். மரணத்திற்கு பின்பு மீண்டும் எழுப்பி விசாரணை செய்யக்கூடியவனும் அவன் தான். இதுதான் மிக முக்கியமாக நபி இப்ராஹிமுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கலாம். அவர் சிந்தித்து கேட்கிறார், இறந்த பிறகு எப்படி மனிதனை எழுப்ப முடியும் என்ற ஒரு கேள்வியை வைக்கிறார். அதனால அதை நீங்க திருமறை குர்ஆன்ல இதெல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. இறந்த பிறகு எப்படி உயிர் எழுப்ப முடியும்? இது ஒரு கேள்விதான். இதற்கு திருமறை குர்ஆன் சொல்கின்ற பதில் அற்புதமான பதில். நபி இப்ராஹிம் அவர்களை
அதை உணரச் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு பறவையை அறுத்து பல இடங்களில் வைத்து அதை மீண்டும் அழைக்கும் போது வருமாறு பணிக்கக்கூடிய அந்த திருக்குறானிலே அறிவுபூர்வமான ஒரு சில செய்திகளையும் சொல்கிறது. இறந்து போன இந்த பூமியை பாருங்கள், நீங்கள் அறுத்துறீங்க, அந்த விதையை மீண்டும் நீங்கள் பூமியிலே வைத்தால் அது மீண்டும் முளைக்கிறது. உங்களை முதலில் படைப்பது சிரமமா அல்லது மீண்டும் படைப்பது சிரமமா? ஒரு துளி இந்திரியத்திலிருந்து மனிதன் உருவாகிறான் என்று சொன்னால், ஒரே ஒரு இந்திரிய துளியில் இருந்து தாயின் வயிற்றில் இருக்கிறான். நம்ப முடியுமா? அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த இந்திரிய துளி மனிதனாக உருவாகி அதற்கு கை வருகிறது, கால் வருகிறது, கண் வருகிறது, அதற்கு பேச்சு வருகிறது. அது மனிதனாக உருவாகிறான் என்று சொன்னால் யார் நம்ப முடியும்? ஆனால் அதுதான் உண்மை. வயிற்றுக்குள் நாம் எல்லாம் இருந்தோம் என்பது நம்ப முடியுமா? அறிவு இதை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் யதார்த்தம் அதுதான். நான் ஒரு நாள் வயிற்றில் இருந்திருக்கிறேன். எப்படி தாயின் வயிற்றில் இருந்தனோ அதை போல மண்ணறையில் ஒரு நாள் நான் வைக்கப்படுவேன், மீண்டும் ஒரு நாள் நான் எழுப்பப்படுவேன், எழுப்பி இறைவனுடைய திருமுன்னால் நான் விசாரிக்கப்படுவேன். அந்த விசாரணை நீதிமன்றத்தில் நாம் நிறுத்தப்படுவோம். அங்கே இறைவன் உங்களை கேள்வி கணக்கு கேட்டு நன்மைக்கு உங்களுக்கு சுவனமும் தீமைக்கு தண்டனையும் தருவான். அந்த அச்சம் தான் இன்றைக்கு முஸ்லிம்களை பெருவெள்ளத்திலே உதவுவதற்கு எங்களை தூண்டுவது. இறைவன் முன்னால் எங்களுக்கு கூலி கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை. இவ்வளவு சிரமங்களையும் தாங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால் ஒப்பீட்டளவில் முஸ்லிம்கள் தற்கொலை செய்து கொள்வதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கூலி. நாளை இறைவன் நம்மை மறுமையிலே வெற்றியை தருவான் என்ற அந்த நம்பிக்கை. அதுதான் ஓடோடு சென்று உதவுவதற்கும் பொறுமை காப்பதற்கும் எங்களை ஆற்றுப்படுத்திக் கொள்வதற்குமான ஒரு வடிகாலாக அந்த மறுமை நம்பிக்கை, இறை நம்பிக்கை இருக்கிறது. இதைத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை போதிக்கிறது. அவர்கள் இறைவனை குறித்து சிந்தித்தார். அது ரொம்ப அருமையாக திருமறை குர்ஆன் படம் பிடிக்கிறது. வாய்ப்பிருந்தால் வாசித்து பாருங்கள். வானத்தின் பக்கம் இப்ராஹிம் உயர்த்துகிறார் தலை. என்னுடைய இறைவன் யார்? இந்த நட்சத்திரங்கள் என்னுடைய இறைவனாக இருக்க முடியுமா என்று வினா எழுப்புகிறார். அந்த நட்சத்திரம் மறைகிறது. இல்லை, மறைந்து போகக்கூடியது என்னுடைய இறைவன் அல்ல. மீண்டும் சந்திரன் வருகிறது. அந்த சந்திரன் என்னுடைய இறைவன் அல்ல, அதுவும் மறைந்து விடுகிறது. சூரியன் வருகிறது. சூரியனை வணங்கலாமா என்றால் மறைந்து போய்விடு. மறைந்து போகக்கூடியது என்னுடைய இறைவன் அல்ல. நான் எல்லாவற்றிலிருந்தும் திருப்பி ஒருமனப்பட்டவராக ஒரே இறைவனின் பக்கம் நான் திரும்புகிறேன் என்பதை பிரகடனம் செய்கின்றார். அந்த பிரகடனத்தை அடிப்படையில் அந்த கொள்கையை கொண்ட கொள்கையிலே உறுதியாக நிற்கிறார். அப்படி நிற்கும் போது ஏற்படுகின்ற அந்த இடர்பாடுகளிலே, அந்த எதிர்ப்புகளை எல்லாம் அவர் சந்தித்து அந்த கொள்கையிலே வெற்றி பெறுகிறார். அந்த வரலாற்றை சொல்லித் தருகிறது. அப்படி வெற்றி பெறக்கூடிய அந்த காலகட்டத்திலே தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகனையும் அந்த கொள்கை பாசறையிலே வளர்க்கிறார். இறைவன் சோதிக்கின்றான் இப்ராஹிமை. எல்லா சோதனைகளிலும் அவர் வெற்றி பெறுகிறார். மனைவியை தன்னந்தனியாக பாலை வெளியிலே விட்டு வர வேண்டும் என்று இறைவன் கட்டளையிடுகிறான். அந்த கட்டளைக்கு அவர் கீழ்ப்படுகிறார். அது கணவன் மனைவிக்குமான அந்த உரையாடலை நீங்கள் பாருங்கள். கணவன் கை குழந்தையுடன் மனைவியை பாலை வெளியிலே விட்டுவிட்டு தன்னந்தனியாக விட்டுவிட்டு திரும்புகிறார். மனைவி இப்ராஹிமை அழைக்கிறார், நபியை. இப்ராஹிமே, இந்த பாலை வெளியிலே யாருமே இல்லாத இடத்திலே என்னையும் என்னுடைய கை குழந்தையும் விட்டு செல்கிறீரே, எனக்கு பதில் சொல்லுங்கள் என்ற போது இப்ராஹிம் பதில் சொல்லவில்லை. அப்படி போறாரு. மீண்டும் அவர்கள் ஹாஜரா அவர்கள் கேட்கிறார்கள், இப்ராஹிமை, என்னையும் என்னுடைய குழந்தையையும் விட்டு செல்கிறீர்களே, நாங்கள் என்ன செய்வது? அவர் பதில் சொல்லவில்லை. மீண்டும் அவர் சொல்கிறார், இறைவன் உன்னை இவ்வாறு விட்டு செல்லுவார் உம்மிடம் பணித்திருந்தானா என்று கேட்கும்போது அவர் ஆம் என்று சொல்கிறார். பிறகு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிட்டார், அப்படியானால் இறைவன் என்னை பாதுகாப்பான், நீங்கள் கிளம்பி செல்லலாம் என்கிறார்கள். இது வரலாறு. மனைவியையும் பாலை வெளியிலே மனைவியையும் பிள்ளையும் விட்டு திரும்புகிறார் இப்ராஹிம் இறைவனுடைய ஆணைப்படி. அங்கே ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் மீது வைத்த நம்பிக்கையிலே அந்த பச்சிளம் குழந்தையை வைத்துக் கொண்டு நடத்திய அந்த பாச போராட்டம் தான் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் கஅபாவிலே அந்த வரலாற்றை சென்று படித்து வருவதற்காகத்தான் இங்கிருந்து அந்த கஅபா என்று சொல்லக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய இறை ஆலயத்திற்கு செல்கிறோம். அங்கே ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அள்ளிப்பறிய அந்த ஜம்சம் நீரை நாங்கள் இன்றைக்கும் அள்ளி பருகிறோம். ஒரு சயின்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். சில விஷயங்கள் அறிவை தாண்டிய சில செயல்கள் இறைவனுடைய வல்லமையும் உள்ளமையும் உணர்த்துவதற்காக. பாலைவனத்துல நீங்க வெளிநாடுகளுக்கு வளைகுடா நாடுகள்ல போனா அதனுடைய பூமியே எண்ணெய் பூமி தான். நீங்க எங்க போரிங் போட்டாலும் எங்க மண்ணை தோண்டினாலும் உள்ள எண்ணெய் தான் கொப்பளிக்கும். பெட்ரோலிய பூமி தான். ஆனால் ஒரே ஒரு இடத்தில் இருந்து அந்த பாலைவனத்திலே இப்ராஹிம் அவருடைய மனைவி ஹாஜராவையும் மகன் இஸ்மாயிலையும் விட்டு விட்டு வருகிறார். குழந்தை தண்ணீருக்காக ஏங்கி தவிக்கிறது. அப்போது அந்த
தாயார் தண்ணீருக்காக இங்கும் அங்கும் ஓடுகிறார். சஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு குன்றிலிருந்து மர்வா என்று சொல்லக்கூடிய ஒரு குன்றிற்கும் இங்கும் அங்குமாக 7 முறை ஓடுகிறார். இறுதியாக அந்த குழந்தை பாலை மண்ணிலே காலை எடுத்து உதைக்கிறது. அதிலிருந்து பீரிட்டு கிளம்புகிறது நீரூற்று. அந்த தாய் வந்து பார்க்கிறார், எப்படி பாலைவனத்திலே தண்ணீர் என்று சொல்லி அதை தாகத்துடன் தானும் அள்ளி பருகிவிட்டு குழந்தைக்கும் அந்த தண்ணீரை கொடுக்கிறார். தண்ணீர் நிற்கவில்லை. ஜம் ஜம், போதும் போதும் என்று சொல்கிறார். அந்த தண்ணீருக்கு பேர் ஜம்சம் தண்ணீர். இன்றைக்கும் மக்காவிலே பல்லாயிரம் ஆண்டுகளாக அந்த நீரூற்று நிற்காமல் வந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் வியப்பான ஒரு செய்தியை சொல்லுவேன். அந்த நீரூற்றில் இருந்துதான் மக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து நீர்நிலைகளுக்கும் தண்ணீர் செல்கிறது. இங்கிருந்து செல்கின்ற லட்சக்கணக்கான 25 லட்சம் 30 லட்சம் ஹாஜிகள் அந்த தண்ணீரைத்தான் பருகுகிறார்கள். அந்த தண்ணீரிலே கேன்ல ஒவ்வொரு ஹாஜிகளும் ஜம்சம் வாட்டர் என்று சொல்லி 10 லிட்டர் 20 லிட்டர் நம்ம கொண்டு வரோம். அது மட்டுமல்ல, மதீனாவிற்கு அது சப்ளை ஆகிறது. அந்த பாலைவன பூமியிலே வேறு எங்கு தோண்டினாலும் எண்ணெய் வரக்கூடிய, பெட்ரோல் வரக்கூடிய நிலத்திலே இறைவன் தன்னுடைய ஆற்றலால் இந்த பூமியிலிருந்து ஒரு நீரூற்றை கிளப்பி, அதை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். இறைவன் நாடினால் அது நடக்கும். அந்த வரலாற்றை நாங்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் அந்த புனித பூமிக்கு சென்றிருக்கிறேன். அந்த ஜம்சம் தண்ணீரை நான் அள்ளி பருகி இருக்கிறேன். ஒரு வியப்பு என்னவென்று சொன்னால், அந்த தண்ணீர் கெட்டு போகாது. அதை ஆய்வுல லேபில் கொடுத்து பார்த்தான்னு சரிதான். 10 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக அந்த தண்ணீர் இருந்தாலும் அதில் எது விதமான கெடுதியும் வராது என்ற ஒரு சூழ்நிலை. எனவே இந்த வரலாற்றை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இங்கிருந்து இங்குள்ள பள்ளிவாசல்களை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் ஏன் காபா என்று சொல்லக்கூடிய அந்த மக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்திற்கு செல்கிறீர்கள்? அங்குதான் இறைவன் இருக்கிறானா என்று கேட்டால், இறைவன் எல்லா இடமும் இருக்கிறார். நாங்கள் உருவ வழிபாடு செய்வதில்லை. இருந்தாலும் ஏன் நாங்கள் அந்த காபாவிற்கு செல்கிறோம் என்று சொன்னால், அங்கே இப்ராஹிம் அவர்கள் நின்று தொழுத இடம் இருக்கிறது. அங்கே நாங்கள் அந்த தொழுகை செய்வதற்காக செல்கின்றோம். அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடிய இடத்திலே நாங்கள் ஓட வேண்டும். எண்ணி பாருங்கள், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி. ஆனால் அவர் ஒரு அடிமை பெண், அவர் கருப்பு நிற பெண். ஒரு பெண், அவள் வேறு நாட்டை சேர்ந்தவர், வேறு நாட்டிலிருந்து வந்தவர், ஒரு கருப்பு நிறத்தவர், ஒரு அடிமை இனத்தை சார்ந்தவர், ஒரு பெண். ஆனால் அந்த பெண்மணி செய்த அந்த அன்னை ஹாஜரா என்று நாங்கள் சொல்கிறோம், எங்களுடைய தாயார் என்று சொல்கிறோம். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடிய ஓட்டத்தை உலகத்தில் உள்ள ஹாஜிகள் இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், இஸ்லாம் பெண் உரிமையின் மார்க்கமாக பிரகடனப்படுத்துகிறது. அங்கே ஒரு பெண்மணி செய்த அந்த செயலை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த வரலாற்றை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், வரலாற்றிலிருந்து பாடம் பெற வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் ஏன் அங்கே ஹஜ்ஜுக்கு செல்கிறோம் என்று சொன்னால், பணக்காரர்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய பூமி தான் அந்த காபா என்று சொல்லக்கூடிய இறை ஆலயம். அந்த இறை ஆலயத்திற்கு நாங்கள் செல்லும் போது 2 ஆடைகள், வெள்ள ஆடைகளைத்தான் நாங்கள் உடுத்த வேண்டும். இங்க இருக்கக்கூடிய இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு எல்லோரும் ஒரே யூனிஃபார்ம் தான். லட்சக்கணக்கான ஹாஜிகள், 25 லட்சம் 30 லட்சம் ஹாஜிகள் வந்தால் எல்லா ஆண்களுக்கும் ஒரே யூனிஃபார்ம் தான். கருப்பன் வெள்ளையன் என்ற வேறுபாடு உங்களிடம் நீங்க வேண்டும். படித்தவன் படிக்காதவன், இந்த நாட்டை சார்ந்தவன் அந்த நாட்டை சார்ந்தவன், இந்த ஜாதியை சார்ந்தவன், இவன் அவன் என்ற அந்த எல்லா வேறுபாடுகளையும் நீங்கள் களைய வேண்டும் என்பதற்காக, மனிதகுலம் அனைத்தும் இறைவனுடைய அடிமைகள் என்ற அந்த பாடத்தை உணர்த்துவதற்காக உலகளாவிய ஒரு மாநாடு தான் இந்த ஹஜ் என்று சொல்லக்கூடிய இந்த மாநாடு. இங்கிருந்து நாங்கள் செல்லக்கூடிய ஹாஜிகள், நாங்க அங்க போனீங்கன்னா பக்கத்துல ஜப்பானை சார்ந்தவர் இருப்பார், ரஷ்யாவை சார்ந்தவர் இருப்பார், கருப்பு நிறத்தை சார்ந்தவர் இருப்பார், வெள்ளையர் இருப்பார், புதிய நிறம் உண்டவர் இருப்பார். எல்லோரும் அங்கே ஒன்றாக அந்த பூமியிலே வலம் வரக்கூடிய ஒரு காட்சியைத்தான் இந்த ஹஜ்ஜிலே நீங்கள் பார்க்கலாம். இது உலகளாவிய ஒரு சமத்துவ மாநாடு. எனவே இஸ்லாம் சாதியை அடியோடு அழித்தொழிப்பதற்காக, எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள், எல்லோரும் இறைவனுடைய அடிமைகள் என்பதை உணர்த்துவதற்காக ஆண்டுதோறும் நிகழ்த்துகின்ற உள்ளூர் சமத்துவம் பள்ளியிலே தொழுகை என்று சொன்னால் உலகளாவிய சமத்துவம் ஹஜ் மாநாடு. எனவே இந்த ஹஜ்ஜி பெருநாள் வெறும் ஆடு மாடு குர்பானி கொடுப்பதோடு இல்லை. இது உலகளாவிய ஒற்றுமையை, உலகளாவிய சமத்துவத்தை, ஓரிரை கொள்கையின் பக்கம், சிந்தனையின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக ஆண்டுதோறும் இத்தகைய திருவிழாக்களை நாங்கள் நடத்தி வருகிறோம். ஆடு மாடுகளை அறுத்து பலியிடுகிறோம் என்று சொன்னால் மனித பலி, நரபலி இஸ்லாத்தில் கூடாது. நீங்கள் ஆடையோ மாட்டையோ அறுத்து அதை இறைவனுக்கு நீங்கள் பலியிடுவது என்று சொன்னால் இறைவனுக்கு நீங்கள் நேர்ச்சை செய்வதல்ல, அதை அறுத்து ஏழைகளுக்கு நீங்கள் பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த உணவை எல்லோரும் உண்ண வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஆடு மாடுகளை நாங்கள் குர்பானை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பு சகோதரர்கள், இது போன்று நிறைய தெரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்குமான நிறைய கேள்விகள் உங்களிடம் இருக்கிறது.
என்னுடைய ஒரு புத்தகம் இன்றைக்கு இங்கே வெளியிடுகிறோம். அதில் நிறைய சந்தேகங்களுக்கான விடைகள் இங்கே இருக்கிறது. எனவே நீங்கள் அந்த நூலை அவசியம் வாசியுங்கள். அதிலிருந்து உங்களுடைய ஐயங்களை நீங்கள் கேட்டு தெளிவு பெறுங்கள். இந்த மழையின் காரணமாக நேரத்துடைய சூழ்நிலைகள், அதுவும் பிரியாணி பின்னாடி வந்துருச்சு, மணக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பேசினாலும் அந்த செய்தி பின்னாடி தான் எழுதிக்கிட்டே இருக்கோம். எனவே இந்த அளவோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். இந்த இந்தியாவுடைய பன்மை சமூகத்தை கட்டி காப்பதற்கும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் வெறுப்பின் சூழ்நிலையை விரட்டியடித்து அன்பை ஒருவருக்குள் விதைத்து மாமன் மச்சானாக அண்ணன் தம்பிகளாக தொப்புள் கொடி உறவுனாக நம்முடைய உறவுகளை பேணுவதற்கும் இந்த உறவையும் அன்பையும் பாசத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காகவும் இது போன்ற ஒரு மதத்தினர் இன்னொரு மதத்தினரை அவர்கள் செய்கின்ற அந்த சடங்குகளை வழிபாடுகளை புரிந்து கொள்வதற்கும் பண்டிகைகளை அறிந்து கொள்வதற்குமான ஒரு நல்லிணக்க ஒன்று கூடுகையை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்ற சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் கூறி நம்முடைய அன்பும் ஒற்றுமையும் என்றும் நிலைத்திருக்க வேண்டும். இந்த அன்பையும் இந்த ஒற்றுமையும் உலகிற்கு பறைசாற்ற வேண்டும். அதற்கு இது போன்ற நிகழ்வுகள் துணை நிற்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.